ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரன்னிங் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நான் இப்போ உங்களுக்கு மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2 சொல்லி தரப்போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் 1 பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஸ்டிச்சு தான் இது. இதுக்கு நம்ம செவ்விங் த்ரெட் எடுத்துக்கலாம், அதாவது துணி தைக்கிற நூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட் நீடில் எடுத்து இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நார்மல் ஸ்டிச்சஸ்ஸு. இந்த ஸ்டிச் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி கீழேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நான் அந்த லைனுக்கு மேலே ஸ்டார்டிங் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது லைன் போட்டு அதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள். அந்த செயின் ஸ்டிச்சை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோனுக்கு நடுவில் விட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே அந்த செயின் ஸ்டிச்சை பாருங்கள், அடுத்ததாக இருக்க ரன்னிங் ஸ்டோனுக்கு நடுவில், அதாவது அது முடிகிற இடம் கிடையாது, ரன்னிங் ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு செயின் ஸ்டிச்சை எடுத்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இப்போ அந்த ரெண்டாவது ரன்னிங் ஸ்டோனுக்கு நடுவில் விட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும். திரும்ப ஒரு வாட்டி நல்லா பாருங்கள். இப்போ இதை நான் எங்கே இன்சர்ட் பண்ணுறேன் நீடில்னு சொல்லிட்டு, மூணாவதாக இருக்கிற அந்த ஸ்டோனுக்கு நடுவில், எண்டு கிடையாது பாருங்கள், அதோட மிடில் இருந்து செயின் ஸ்டிச்சை எடுத்து இப்போ தான் நடுவில் கொண்டு போய் அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரேன். இதுக்கு நான் லாக் ஸ்டிச்சோ எதுவுமே போடலை. நல்லா பாருங்கள், இந்த ரிவர்ஸ் கொண்டு வந்த அந்த செயின் ஸ்டிச்சை கொண்டு போயிட்டு அந்த ஃபோர்த்தாக இருக்கிற ஸ்டோனுக்கு நடுவில் விட்டு அதை அப்படியே மிடில் கொண்டு போயிட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஸ்டிச்சை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டிச் ஞாபகம் வரும். நான் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சு அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் இது. இதே மாதிரியே தான் நம்ம எண்டு வரைக்குமே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்மில் அதை காய விட்டுட்டு அப்புறமா மேலே ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது அதை தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. நானுமே அதை பண்ண மாட்டேன். வெறும் ஸ்டிச் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் பண்ணிவிடுவேன். அது ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஸ்டிச் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கிளாத் ரொம்ப திக்காகிடும் கம்மால். ஸோ உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது த்ரெட் அந்து போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனில் இப்போ மினுமினுப்பாக தெரியுது பார்த்திங்களா, அது மங்கலாகிடும். அந்த நீங்கள் கம்மு போடும்போது அந்த மினுமினுப்பு வந்து தெரியாது. பட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணும்போது அழகாகவும் இருக்கும், மினுமினுன்னு இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த கம் பேஸ்ட் பண்ணி அப்புறமா ஸ்டிச் பண்ணுற அந்த மெத்தடை மட்டும் தயவுசெய்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு சில ப்ராஜெக்ட் தரேன். அந்த ப்ராஜெக்ட் எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அதில் ஷேப்ஸ் எல்லாம் போட வரும். ஸோ அதனால் ப்ராஜெக்ட் தரேன், அதையும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் கம் போட்டிருந்தீங்கன்னா அந்த மினுமினுப்பு வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி உங்களால் இவ்வளோ ஈஸியாகவும் இன்சர்ட் பண்ணி எடுத்து உங்களால் போட்டிருக்க முடியாது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திலகம் போட்டுக்கோங்க. இந்த திலகம் போடும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ திலகம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அந்த ரவுண்டை போட்டு அதுலேயும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மெத்தட் 1க்கான ப்ராஜெக்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த லைனை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணுங்கள். இப்போ நம்ம மெத்தட் 2 பார்க்கலாம். மெத்தட் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம செவ்விங் த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும், சாரீ ஒரு கலரில் இருக்கும்.
ஸோ அந்த டைமுக்கு நம்ம இந்த ரன்னிங் ஸ்டோனை சில்க் த்ரெட்டை வச்சு சாரியோட கலரை நம்ம எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நான் ஸ்டிச் பண்ணோன்னே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து மெத்தட் 2 ஸ்டிச்சு. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனில் நம்ம சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டான்ஸாவாக எடுத்து, சில்க் த்ரெட்னால எப்போவுமே டபுள் ஸ்டான்ஸாக தான் எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். டபுள் ஸ்டான்ஸாவாக எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கு இடையில விட்டு எடுப்பீங்க. பட் இதுதான், இந்த இடம் தான் வந்து மெத்தட் 1க்கும் மெத்தட் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. நல்லா பாருங்கள். இப்போ இதை நம்ம ரிவர்ஸ் கொண்டு வர மாட்டோம், அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஸ்டோனுக்கு மிடிலுக்கு போயிடுவோம், அந்த எடைக்கு. சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அங்கே இருந்து நம்ம செகண்ட் ஸ்டோனுக்கு நடுவில் செயின் ஸ்டிச்சை கொண்டு வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். எடுத்துட்டு இதையும் நம்ம ரிவர்ஸில் கொண்டு போக மாட்டோம், அப்படியே தேர்டு ரன்னிங் ஸ்டோனுக்கு நடுவில் இருந்து ஒரு செயின் ஸ்டிச் எடுப்போம். நல்லா பாருங்கள், அதில் நம்ம ஸ்டோனுக்கு நடுவில் இருந்து எடுத்து அப்படியே பக்கத்தில் போவோம். பட் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த மிடிலுக்கு கொண்டு போய் ஜிக்ஸாக்காக செயின் ஸ்டிச்சை போட்டு கொண்டு வருவோம். இந்த மாதிரி நீங்கள் சாரியோடைய கலரை எடுத்து ப்ளவுஸில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. நான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஜூமிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அந்த மிடில் நான் கொண்டு போகிறது, அந்த செயின் ஸ்டிச் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். ரன்னிங் ஸ்டோன் நமக்கு நிறைய ப்ளவுஸுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இந்த ரன்னிங் ஸ்டோனில் நம்மளால் நிறைய க்ரியேட்டிவிட்டி ஒர்க்கும் தர முடியும். ஹேங்கிங்ஸ்க்கு வரும், அதாவது நம்ம பின்னாடி நாட்டில் கட்டுவோம் இல்லையா, நாட்டோட ஹேங்கிங்ஸு, அதுக்கு வரும். திலகம் நிறையா அந்த கையில் இருக்கிற திலகம் ஷேப்புக்கு கண்டிப்பாக திலகம் ஷேப் நம்ம கொடுக்குறோன்னாலே ரன்னிங் ஸ்டோன் இல்லாமல் நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஆரிக்கு வந்து ரன்னிங் ஸ்டோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து அதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக்காக இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சஸை போடுறோம். இதே மாதிரியே எண்டு வரைக்கும் போடுங்க. பட் அதோடு நமக்கு வந்து இது ஃபினிஷ் ஆகாது. எண்டு வரைக்கும் போட்டுட்டு என்ன பண்ணணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ எண்டு வரைக்கும் போட்டோம் நம்ம. அதை அப்படியே அங்கே இருந்து, அதாவது எண்டில் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா ரன்னிங் ஸ்டோனு, அங்கே இருந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒரு செயின் ஸ்டிச்சு நம்ம சுற்றி போடுவோம். இப்போ நம்ம ஒரு ஃபில்லிங்ஸ் முடித்தோன்னா நம்ம அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரியே தான் இதுவும். பட் அது ஹோல்ஸுக்காக போட மாட்டோம், இந்த ஸ்டிச்சே நம்ம இப்படி தான் போடணும். நல்லா பாருங்கள், ஒரு ஸ்டோனுக்கு இடையில போட்டாலும் சரி, இந்த மாதிரி 2 இடையில போட்டாலும் சரி. பட் அதுக்கு மேலே போட வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பக்கமுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இது பண்ணி முடித்தோடனே பாருங்கள், அழகாக ஒரு
சில்க் த்ரெட்டில் நம்ம ஒரு ஸ்டோனாக எடுத்து பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சாரீ கலரை எடுத்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் தரேன். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம இதை. இப்போ இதில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஃப்ளவரோ ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டில் சுற்றி ஒரு கலர் கொடுங்க, அழகாக இருக்கும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள்.